ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ ராகு கண்மணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, கண்மணி நீ வீட்டுக்கு வந்து நினச்சி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்கள், நான் உங்களோட குடும்பம் நடத்துறதுக்காக வரல, அதே மாதிரிக்கு உங்களை மன்னிச்சு நான் ஏற்றுக்கவும் போகிறது கிடையாது. நான் வந்ததுக்கு காரணமே மாமா ஒருத்தருக்காக மட்டும்தான். அவருக்கு நம்ம விஷயம் தெரியாது, அதனால தான் இனிமேல் தெரிஞ்சிடவும் கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவருக்காக தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேனே தவிர மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது. அதுவும் முக்கியமாக நான் உங்களை மன்னிச்சு உங்கள் கூட குடும்பம் நடத்துறதுக்காக நான் வரவே இல்லை. அதனால வெளி உலகத்துக்கு தான் நம்ம புருஷ மண்டட்டே தவிர மற்றபடி இந்த ரூமுக்குள்ளே நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு கண்மணி சொல்லவும் இது கேட்டதுமே ராகு அப்படியே சோகமாக இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வள்ளி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, வள்ளி நம்ம வீட்டுக்கு கண்மணி வந்துட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஆனால் அவள் இப்போ வர கன்சீவாக இருந்துட்டுருக்கிறா, அதனால அவளுக்கு வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பாடெல்லாம் அவளுக்கு செஞ்சு போடணும். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தான் வருமானம் பத்தலையே, ஆனால் அதுக்காக அவளுக்கு செய்யக்கூடிய எதுவும் நம்ம குறை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா உனக்கு தான் கண்மணி மேலே எவ்வளோ பாசம் அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு என் 3 மருமக மேலே பாசம்தான். அது மட்டும் இல்லாமல் கண்மணி இப்போ உண்டாயிருக்கிறனால எனக்கு அவன் மேலே கொஞ்சம் பிரியம் அதிகம்தான். என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம வீட்டு வாரிசாக அவள் வயிற்றுல சுமந்துட்டு இருக்காளா, அவளை நம்ம தான் நல்லபடியாக கவனிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளியும் சொல்கிறாங்க, ஆமாண்ணா அவளை நல்லபடியாக கவனிச்சுக்கிடுதேன், நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவளுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நான் செய்து கொடுக்குறேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும் போது எனக்கு தெரிய வள்ளி உன்னை பற்றி. ஆனாலும் என்ன பண்ணுறதுக்கு இப்போ நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது சரிதானா, அதெல்லாம் கண்மணிக்கு தெரியும், அவளும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா மாறன், வீரா, கார்த்தி, பிருந்தா அவங்க 4 பேரையும் தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களே தவிர ஆனால் கண்டிப்பாக ராகுவோடு சேர்ந்து வாழணும்னு எண்ணத்தோடு அவங்க வரந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் சொல்கிறாங்க, ஆமாம் மாறன் நீ சொல்கிறது கரெக்டு தான், கண்மணி இங்கே வந்தாலே தவிர ஆனால் ராகவ மாமாவோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக அவள் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க மாறன் சொல்கிறாங்க, கண்மணி அண்ணி வயிற்றில் உள்ள குழந்தைய வச்சு தான் அவங்க 2 பேரையும் நம்ம ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி முடியும், அக்கா தான் ரொம்ப கோபக்காரியாச்சே, அது மட்டும் இல்லாமல் ராகவ மாமாவை மன்னிக்கிறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டா அப்படிங்கும்போது நம்மளாம் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு பிருந்தாட்ட அவங்க மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏதாவது சூழ்ச்சி பண்ணி எடுத்து அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அடுத்து இங்கே பார்த்தோம்னா விஜயும் உங்கள் அம்மாவையும் தான் காட்டுறாங்க. அப்போ விஜயோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே என்ன தாண்டி நடந்துகிட்டு இருக்குது, அந்த கண்மணி இங்கே வந்துட்டால அப்படின்னு சொல்லும் போது விஜய் ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கவும் அப்போ விஜய்க்கும் ஸ்வீட்டை கொண்டு கொடுக்குறாங்க. விஜய் இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ, முக்கியமாக நான் உனக்கு தான் அந்த ஸ்வீட்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, என்ன விஜய் என்ன ஸ்வீட் எடுத்துக்க மாட்டியா, உனக்காக பாரு இந்த பாக்ஸ் ஃபுல்லானாலும் நான் அந்த ஸ்வீட்டை கொடுக்குறேன், நீ எடுத்துக்கோ, எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ விஜய் அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகவும் உடனே மாறன் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, இப்போ தானே ஆட்டமே சூடு பிடிக்குது, இனிமேல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் எந்திக்கிறாங்க. எந்திரிச்சதுமே அவங்களுக்கு நெஞ்சு வலிக்கு போலுக்கு அப்படியே அவங்க அப்படியே சோகமாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ராமச்சந்திரன் அப்படியே கீழே விழுந்து அவங்க சத்தம் கேட்டு வீட்டில் உள்ள அவ்வளோருமே எந்திரிச்சிருந்தாங்க. எல்லாருமே ஓடி வராங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரும்போது ராமச்சந்திரன் அப்படியே தூங்கின மாதிரி இருக்கவும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு நெஞ்சுவலி வந்திருக்குது, உடனே அவங்களுக்கு இது பண்ணணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சியடைகிறாங்க. அப்போ மாறன் கேட்குறாங்க, அதுக்கு நிறைய ரூபா ஆகுமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க நீங்கள் ரிசப்ஷனில் போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ரிசப்ஷனில் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ ரூபா பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லவும் அதுவும் உடனடியாக கட்டினா தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாறன் அதிர்ச்சியடைகிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஏற்கனவே ஒரு தடவை அவருக்கு இப்படி வந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் ஏன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலை, இப்போ அவருக்கு 2வது தடவை வந்திருக்குது, இப்போவும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, அவருடைய கதையை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் நடந்துடக்கூடாது, எங்கள் அப்பாவை உடனே நீங்கள் காப்பாற்றுங்க அப்படிங்கும்போது பணத்தை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அப்படியே என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு. அப்போ எல்லாருமே கை விரிச்சிடவும் அப்போ வீரா மாறன் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாறா இப்போ பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இங்கே பாரு கடையில் எவ்வளோ பணம் இருக்குதோ அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் சரின்னு சொல்லிட்டு அங்கே கடைக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்க இருக்கிற பணத்தை பார்க்குறாங்க, இது நம்ம நினச்ச பணத்துக்கு கொஞ்சம் கூட நம்மளுக்கு கை கேட்டவே இல்லையே, இது கொஞ்சமாலாம் இருக்குது, இந்த பணம் எங்கேருந்து பத்து அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல.
மாமாவை காப்பாற்றணுன்னா நம்மளுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ஆனால் நம்ம கையில் இருக்கிற பணம் பத்தாது. இப்போ என்ன செய்கிறதுக்கோ தெரியல. எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. ஆனால் கைக்கு பணம் கிடைக்கிது கஷ்டம்தான். இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு வீரா அப்படியே வெளியே வரப்போ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஆட்டோவை தான் பார்க்குறாங்க. ஆட்டோவை பார்த்ததுமே வந்து வீராவுக்கு தன்னுடைய அண்ணனையும் நினைக்கிறாங்க, அதே நேரத்தில் ராமச்சந்திரனையும் நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ நம்ம மாமாவை தான் காப்பாற்றணும், அண்ணா என்னை மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா பார்த்தோம்னா அந்த ஆட்டோவை வந்து அவங்க அடகு வச்சுருந்தாங்க. அடகு வச்சுட்டு அவங்க பணத்தை வாங்கிட்டு வரவும் அடுத்து தான் வந்து மாறன் கிட்ட கொண்டு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. இப்போ மாறன் வந்து வீரா உனக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்போ அதை பற்றிலாம் நீ பேச வேண்டாம், நீ ஃபஸ்ட்டு பணத்தை கொடுத்து மாமாவை நம்ம காப்பாற்றணும், அவங்களுக்கு ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கணும், அதனால் அந்த பணத்தை கொண்டு போய் கொடு அப்படிங்கும்போது சொல்லு வீரா நீ எப்படி இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வீரா வந்து பொய் சொல்லவும் உடனே மாறனும் அதை நம்பியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க ரிசப்ஷனில் கட்டும்போது உடனே வந்து அவங்க ராமச்சந்திரனுக்கு ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வீரா வந்து நினைக்கிறாங்க மாமாவுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது, மாமாவோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கவும் அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே ஒரு பிள்ளையார் சாமி இருக்கிறாரு. அங்கே போய் இருந்து வீரா வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கடவுளே எங்கள் மாமா தான் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே, அதனால் எங்கள் மாமாவுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது, அவர் நல்லபடியாக அவர் பொழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்துக்கே வந்து அதாவது எல்லாமா இருந்தேன், எங்கள் அண்ணன் தான் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறவு ராமச்சந்திரன் மாமா தான் இந்த குடும்பத்துக்கு அஸ்திவாரமே, அவருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது, அவர் நல்லபடியாக பொழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதேமாதிரிக்கு மாறன், ராகவ், கார்த்தி எல்லாருமே அவங்களும் கண்கலைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ வள்ளியும் வந்து கேட்கவே வேண்டாம், எங்கள் அண்ணனுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் வந்து அவங்க நினச்சி அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ வந்து பிருந்தாவும் அவங்க அம்மாவும் வந்து வள்ளிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் பாருங்க வள்ளியம்மா, அதெல்லாம் மாமாவுக்கு எதுவும் நடக்காது, நல்லபடியாக மாமா பழிச்சு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் வள்ளியம்மா, மாமாவுக்கு எதுவும் ஆகாது, அவர் நல்லபடியாக பழிச்சு வந்துடுவார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா விஜயை அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ விஜயோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னடி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரிக்கெலாம் வந்து நடந்திருக்குது, அப்போ வந்து ஒருவேளை ராமச்சந்திரனோட கதை முடிஞ்சு போயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ விஜய் வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா அவர் வந்து வந்துடக்கூடாது, அவருடைய கதை முடிஞ்சு போயிடணும், அவரை வச்சு தானே அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இந்த மாதிரிக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஆட்டத்தை காட்டிகிட்டு இருக்கிறாங்க, அவரோட கதை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், இவங்க எல்லாருமே அடங்கிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டி நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த ராமச்சந்திரனை காப்பாற்றுறதுக்காக இந்த குடும்பமே சேர்ந்து வந்து அதாவது சும்மா இருக்காதே ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லவும் அவங்க பண்ணுனா என்ன, நம்ம வந்து அவங்க கதையை முடிச்சிடலாம் அவரோட கதை அப்படிங்கிறாங்க. என்னடி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம்மா ராமச்சந்திரனோட கதையை நம்ம முடிச்சிட வேண்டியதுதான், எங்கள் அப்பா போன இடத்துக்கே அவரே நான் அனுப்பி வச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கட்டதுமே விஜயோட அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன விஜய் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அவரோட கதை முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நான் போய் அவரோட கதையை நான் முடிச்சிருது அப்படிங்கிறாங்க. எங்க பாரு விஜய் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை மட்டும் பண்ண மாட்டோமா என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அவரோட கதையை நான் முடிச்சுக்கிட்டு நான் வார அப்படிங்கிறாங்க. விஜய் நினச்சது நடக்குமா, இல்லைன்னா வந்து வீரா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ராமச்சந்திரனுக்காக அந்த குடும்பமே வந்து ராமச்சந்திரன் திரும்பவும் நல்ல மாதிரி வந்துடும்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து வீரா அவங்க வந்து விஜய்கிட்ட இருந்து ராமச்சந்திரனை காப்பாற்றிடுவாங்களா, அடுத்ததாக ராமச்சந்திரனோட கதையை என்ன மாதிரிக்கு கொண்டுட்டு போக போகிறாங்க, அவங்க கதையை வந்து முடிச்சிட மாதிரிக்கு காட்ட போகிறாங்களா, இல்லைன்னா ராமச்சந்திரன் வந்து அந்த கதையிலே வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறாங்க, அதனால் ராமச்சந்திரனை உயிரோடு இருக்கிற மாதிரிக்கு அந்த கதாபாத்திரத்தை கொண்டுட்டு போவாங்களா, அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.